ஹலோ நண்பர் நம்பி வெல்கம் பேக் டு சரண்டர். இந்த வீடியோவில் நம்ம 2023 ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர் அட்வென்ச்சர் மூவியான சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த படம் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். 1972 57 ஒரு ஃப்ளைட்டு ஆண்டிஸ் மவுண்டனில் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. அதில் ஒரு சில பேர் தான் உயிர் தப்பிச்சிருக்காங்க. அந்த ட்ரூ ஸ்டோரியை தான் இவங்க இந்த படமாக பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ட்ரூ ஸ்டோரியை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சர்வைவல் மூவி தான் இது. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. இதே தான் இந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. 1972 உருகியான்ற ஒரு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கும். அதுலேருந்து சர்வைவர்ஸ் எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்றத படத்தோட கதையே. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரி அண்ட் சர்வைவல் மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப ட்ராமாட்டிக்காக காமிக்காமல் ஒரு நம்பகத்தன்மை கொடுக்குற அளவுக்கு அவங்களோட கதாபாத்திரங்கள் வடிவமைச்சிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் அவங்க ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நமக்கே ஒரு ஃபீலிங் வருது நிஜமாகவே இவங்களாம் மாட்டின்னு இருக்காங்களோன்ற மாதிரி. ஸோ ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ராவாக பார்த்தீங்கன்னா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி படத்தோட சினிமாட்டோகிராஃபி டாப் நாச். அங்கே இருக்க பனிமலைங்களை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு சில சீன்ஸை டைலாக்ஸே இல்லாமல் ஒரு சில சீக்வன்சஸ்லாம் டைலாக்கே இல்லாமல் அந்த சீன் பார்த்தா நமக்கு கன்வே ஆகுது. அதுக்கு காரணம் சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் அந்த எடிட்டிங் கட்டு தான். அது அந்த சீக்வன்சஸை இன்னுமே பெட்டராக நமக்கு புரிய வைக்குது. இந்த படம் ரொம்ப ஒரு நம்பகத்தன்மையாக இருக்குது. ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுனால ரொம்பவே சினிமாட்டிக்காக எதுவுமே காமிக்கல. இவங்க உயிர் வாழ்கிறதுக்காக ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் யதார்த்தமாக அப்படி தான் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டராக இறந்து போகும்போது அவங்களோட ஒரு பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் அவங்களோட பேக் ஸ்டோரி போயிட்டு வருவாங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மைண்டில் நிற்கிறது ஒரு சில கேரக்டர்ஸாக தான் இருக்கும். நூமோ, ரொபர்ட்டோ கார்லோஸ், நந்தோ, மார்சிலோ, இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்குலாம். மற்ற கேரக்டர்ஸை அவ்வளோவா மைண்டில் நிற்க மாட்டாங்க. சர்வைவல் மூவின்றனால அங்கே எப்படி அவங்க சர்வை பண்ணுறது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான பேக் ஸ்டோரின்றது அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருக்காது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகியிருப்போம். நம்மளே அந்த இடத்துலேருந்து தப்பிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் பார்த்து நமக்கு ஏற்படும். ஸோ ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான சர்வைவல் மூவி இது. டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ப்ளஸ் ஸ்டோரி வைஸாக நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 25 minutes கிட்ட. இந்த மாதிரியான சர்வைவல் படங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். உங்களுக்கு இந்த மாதிரி சர்வைவல் படங்கள் பிடிக்கும்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் கமர்ஷியல் படம் மாதிரி பார்க்குறவங்க ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ செக்ஷுவல் கண்டென்ட் கிடையாது. நியூடிட்டியான சீன்ஸ் 2-3 இருக்குது. ப்ளஸ் முகம் சுளிக்கிற வைக்கிறமான காட்சிகள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஃபேமிலிக்கு காமிக்கலாமான்றது முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு IMDb வந்து 7.9 out of 10 கொடுத்துருப்பாங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இந்த சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ படம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க படம் எப்படி இருக்குதோ மறக்காம கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா பாய், see you.